வெளித்துளியின் வணக்கங்கள். இப்போ நேற்றைய தினம் 13ஆம் தேதி. ஸோ நம்ம வெளியில் இருந்ததுனால விரிவாக நம்ம பேச முடியல. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான அடிஷ்னல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய பெயர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு யாராருக்கு வாய்ப்பு எப்படி வரும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த அளவில் உங்களுக்கான வாய்ப்பு இப்போ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வந்துட்டு வந்திருக்கு. ஸோ உங்களுடைய பெயர் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இதில் வந்துட்டு ஒரு 14 பேர் வந்துட்டு அடிஷ்னல் லிஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு வெளியிட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இதான் பார்த்துக்கோங்க, யார் அப்படிங்கிறத நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதில் முக்கியமாக நேற்றைய தினம் நமக்கு கிடைத்த தகவலில் ஸோ தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க நம்ம என்னங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரையும் பாருங்கள், இதில் ஏற்கனவே ப்ரெஸ் நியூஸில் சொன்னதை பற்றி நான் போட்டிருந்தேன். ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது, அதாவது டிஆர்இபியில் ஸ்பெஷல் டெஸ்ட்டு அப்படிலாம் சொல்லப்பட்டதில் இப்போ ஒர்க்கிங் டீச்சர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒர்க்கிங் டீச்சர்ஸுக்கான எலிஜிபிள் டெஸ்ட்டா அப்படின்னா ஆமாம். அப்போ இது வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஏன்னா ஒர்க் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க எழுதலாமா அப்படின்னா இங்கே தான் வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 வந்துட்டு, அதாவது 1/9/2025க்கு முன்பு அப்பாயின்மெண்ட் ஆன ஸோ ஒர்க்கில் இருக்கக்கூடியவங்க எப்போ 1/9/2025க்கு முன்னாடி நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை பிடிஎஜி ஸ்டாண்டாக இருக்கட்டும், அதர் ஈக்குவல் கேட்டல் டீச்சர்ஸாக இருக்கட்டும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் டைம் ஸ்கேலாக கூட இருக்கலாம், கன்சாலிடேட் பேயாக கூட இருக்கலாம், பார்ட் டைம் பேயாக கூட இருக்கலாம். ஸோ அது எங்கே, அதாவது டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கலாம், இல்லை டைரக்டராக எலிமெண்ட்ரி எஜுகேஷனாக இருக்கலாம், மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ட்ரிபிள் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், சென்னை கார்பரேஷன், கோயம்புத்தூர் கார்பரேஷன், மதுரை கார்பரேஷன், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, டிஃப்ரெண்ட் லைப்ரரி டிபார்ட்மெண்ட்டு, அதர் டிபார்ட்மெண்ட்ஸு, இப்படியாக அதே போல் கவர்மெண்ட் எய்டடு அண்டு அன்எய்டட் ரெகக்னைஸ்டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். ஸோ பார்த்துக்கங்க, இந்த ஸ்டேட் போர்டு அண்டு அதர் போர்டு. ஸோ இந்த பள்ளிகளில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்போ பார்த்திங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் எய்டட் மட்டும் இல்லாமல் இதில் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், அது எப்போ ஒர்க் பண்ணியிருக்கணும், 1/9/2025க்கு முன்பு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனவர்களாக இருக்கக்கூடிய ஸோ ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸும் நீங்களும் வந்துட்டு இந்த தேர்வை எழுதலாம். நீங்கள் ஒர்க்கிங்கில் இருந்தீங்கன்னா எழுதலாம் அப்படிங்கிறது தான், ரைட்டுங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு 13/2/2026 வந்தது, உங்களுக்கு தெரியும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போன்னா 18/2/2026 ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்துட்டு 10/4/2026. இதில் எடிட் ஆப்ஷன் 11/4/2026 13/4/2026. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 4/7/2026. டெட்டு பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 5/7/2026. இது டென்டேட்டிவ்ங்கனால மாறுதலுக்கு உட்பட்டது தான், ரைட்டுங்களா? ஸோ இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. செல் டெஸ்ட்டு அப்படிங்கிறத பெயர் மாற்றி இப்போ ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்னால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அனைத்து டிபார்ட்மெண்ட்டுமே வந்துட்டு இதில் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேப்பர் எப்படி இருக்கும், டெட்டு பேப்பர் 1 அப்படிங்கிறது சைல்டு டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 30 கொஷின் இருக்கும், அதில் 30 மார்க்கு. ஸோ இதில் தமிழ் ஆர் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே இருக்கும். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 30 கொஷின் 30 மார்க்கு. லாங்குவேஜ் 2 அது இங்கிலீஷு, அது 30 கொஷின் 30 மார்க்கு. மேத்தமெட்டிக்ஸில் 30 கொஷின் 30 மார்க்கு. என்வரான்மெண்டல் ஸ்டடீஸில் 30 கொஷின் 30 மார்க்கு, அது தமிழ் ஆர் இங்கிலீஷில் இருக்கும், ரைட்டுங்களா? மொத்தம் 150 கொஷினுக்கு 150 மார்க்கு. இப்படியாக டெட்டு ஃபஸ்ட்டு பேப்பருக்கு இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். ஃபஸ்ட்டு பேப்பர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸு, பிரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸு, அதர் ஈக்குவலண்ட் போஸ்ட்டில் உள்ளவங்க அதை எழுதலாம். அதே போல் இந்த டெட்டு செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பிடிஎஸ்எண்டு, மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸு, அதர் ஈக்குவலண்ட் போஸ்ட்டு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சைல்டு டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 30 கொஷின் 30 மார்க்கு. தமிழ் ஆர் இங்கிலீஷில் எழுதலாம். லாங்குவேஜுக்கு 30க்கு 30. லாங்குவேஜ் 2க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, இங்கிலீஷுக்கு வந்து கம்பல்சரி 30க்கு 30. அதே போல்
4th என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர்ஸுக்கு வந்துட்டு மேத்தமெட்டிக் அண்ட் சயின்ஸு, அப்படி இல்லைன்னா சோஷியல் சயின்ஸ் டீச்சர்ஸு, சோஷியல் சயின்ஸு, அப்படி இல்லைன்னா எனி அதர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸு. ஸோ இதில் வந்துட்டு ஏ அல்லது பி எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக வந்துட்டு 60 கொஷினுக்கு 60 மார்க்கு, அவர்களுக்கும் வந்துட்டு 150 கொஷினுக்கு 150 மார்க்கு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொஷின்ஸ் இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இப்படியாக இந்த தகவல் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு டூரேஷனை பார்த்தீங்கன்னா 150 கொஷினுக்கு 3 மணி நேரம் நடக்கும். ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்துட்டு 150. இதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்துட்டு 60%, அதாவது 90 மார்க்கும், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அண்டு பிடபிள்யூடிக்கு வந்துட்டு 50%, 75 மார்க்கும். ஸோ எஸ்சிஏ அண்டு எஸ்டிக்கு வந்துட்டு 40%, 60 மார்க்கும் அப்படிங்கிறது. இது 8 ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டுக்குமே வந்துட்டு இதுதான் காமன், ரைட்டுங்களா? ஸோ இப்படியாக இது கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் தான் நம்ம பிடபிள்யூடிக்கு வந்துட்டு அவர்களுக்கும் 40% கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைலாம் வைத்தோம். ஆனால் அதை வந்துட்டு காதுகளுக்கு கேட்கவில்லை அப்படிங்கிறது நன்றாகவே தெரிகிறது. ஸோ வரும் காலங்களில் அது மாறுதலுக்கு உட்பட்டதாக வருமா அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். ஸோ இதில் இன்னும் ஒரு விடயம் என்னென்னா, இப்போ வந்து ப்ரைவேட்டு உட்பட அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற போது சர்டிஃபிகேட்டு எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு, ஸோ அது நீங்கள் அப்லோடு பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா 1/9/2025க்கு முன்பு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க தான் இதில் விண்ணப்பிக்கணும், ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் விண்ணப்பிக்கிங்கிற போது இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக நீங்கள் அப்லோடு பண்ணி தான் ஆகணும். ஸோ அதற்கான ஃபார்மேட்டும் வந்துட்டு இதிலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இந்த இருக்கு இல்லையா, நீங்கள் ஒர்க் பண்ண இடத்துல ஃபில் பண்ணி அதை ஹெச்எம்ஓ இல்லை பிஓஓ இல்லை செக்ரட்டரியோ இல்லை கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபால் ப்ரைவேட்டில் உள்ளவங்களுக்கும் இது. ஸோ அவங்க வந்துட்டு இதில் வந்துட்டு சைன் வாங்கணும், உங்களுடைய சைனு. ஸோ அஃபிஷியல் சீலோட நீங்கள் இதை அப்லோடு பண்ணலாம், ரைட்டுங்களா? ஸ்கூல் யுடெஸ்கோடு, குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனுங்கிறதும், அதே மாதிரி டீச்சர்ஸ் எமிஸ் நம்பர், உங்களுக்கான எமிஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸ் எம்ப்ளாய்டு ஐடி, அதாவது இது வந்துட்டு டைம் ஸ்கேல் டீச்சர்ஸ் ஒன்லி, ரைட்டுங்களா? அவர்களுக்கு மட்டும் தான் நீங்கள் சைன் வாங்கி நீங்கள் இதை அப்லோடு பண்ண வேண்டியிருக்கும், ரைட்டுங்களா? ஓகே உறவுகளே, இந்த ப்ரைவேட் டீச்சர்ஸுகளுக்கு நான் சொல்லக்கூடியது பொதுவாகவே உங்கள்கிட்ட அதை தான் சொல்கிறேன். ஸோ மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது, காலங்கள் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ அதனால் இந்த தேர்வை எழுத மறந்துடாதீங்க, தேர்வை எழுதுங்க. ஏன்னா ஒர்க்கிங் டீச்சர்னு சொல்லும்போது இந்த தேர்வே வந்துட்டு நடத்தக்கூடியது என்னென்னா, ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு டெட்டு அவசியம் சொன்னதுனால, இல்லைன்னா வந்துட்டு 2 வருஷத்தில் வந்து அவங்க டெட்டு பாஸ் பண்ணிடலாம், அவங்களோட பணி பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால அவர்களுக்காக. ஆனால் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இல்லை எங்களுக்கு டெட்லேருந்து விலக்கு வேணும்னு அவங்க கேட்குறதுனால இதை வந்துட்டு எப்படி இதை அமல்படுத்துறது அப்படிங்கிற போது இப்போ கொல்லப்புறமாக போகிற ஒரு சூழலாக தான் இப்போ வந்துட்டு எல்லோருமே. அப்போ இதுக்குன்னு ஒரு நாம்ஸை வச்சு இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, ஸோ உங்களுக்கான வாய்ப்பு அப்படின்ட்டு இப்போ அனைத்து டிபார்ட்மெண்ட்டையுமே இதில் உள்ளே கொண்டு வந்து இதை வேறு ஒரு மாதிரியாக இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எனிவே எதுவாக இருந்தாலும் வாய்ப்புகள் பலருக்கும் வருது இல்லையா? ஸோ டெட்டு தேர்வு எழுதாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஸோ இது ஒரு வாய்ப்பு, இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உறவுகளே. நன்றி உறவுகளே.